குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகிழ் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. ஸ்ரீ சோமேஸ்வரர் திருக்கோயில், சிவனசமுத்ரா. அன்னை பார்வதி தேவி பல ரூபங்களில் உலகை ஆள்கின்றாள். இந்த பிரபஞ்சத்தில் நிலவும் எல்லா சக்திகளின் பிறப்பிடம் இறைவனே ஆவார். உலகை ஆட்டி படைக்கும் சக்திகளும் பல உண்டு. அவற்றை கூர்ந்து நோக்கினால் அவையும் பிரபஞ்சத்திற்குரிய சக்திகளாகும். அவற்றின் பூர்வாங்கத்தை நாடி சென்றால் அது இறைவனிலேதான் வந்து முடியும். அன்னை பராசக்தியானவள் காலச்சூழலின் காரணமாக பூலோகத்தில் காளி ரூபமாக அலைந்து திரிய இறைவன் கட்டளையிட்டார். அதன்படி பூலோகத்தில் காளி ரூபத்தில் உக்கிர கோலத்தில் அலைந்து திரிந்த அன்னையானவள் ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீசக்கரத்தின் மகிமையால் அமைதலுற்று சாந்தரூபிணியாக காட்சி தரும் ஒரு சிறப்பு வாய்ந்த சிவாலயத்தை தான் இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் உளம் மகிழ தரிசிக்கப் போகின்றோம். ஸ்ரீ சோமேஸ்வரர் திருக்கோயில், சிவனசமுத்ரா. கர்நாடக மாநிலம் சாம்ராஜநகர் மாவட்டத்தில் காவேரி நதியால் சூழப்பட்ட ஒரு தீவு பகுதியான சிவனசமுத்திரத்தில் அமைந்துள்ளதுதான் ஸ்ரீ பிரசன்ன மீனாட்சி சமேத ஸ்ரீ சோமேஸ்வரர் திருக்கோயில். காவிரி ஆறு சிவனசமுத்திரத்தில் இரண்டாக பிரிந்ததால் ஏற்பட்ட தீவு போன்ற நிலப்பரப்பில் மிகவும் பழமையான ஸ்ரீ பிரசன்ன மீனாட்சி சமேத ஸ்ரீ சோமேஸ்வரர் திருக்கோயில் மற்றும் ஸ்ரீ ரங்கநாதர் கோயில்கள் அமைந்துள்ளன. இக்கோயில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதாகவும் பின்னர் ஹொய்சாளர் மற்றும் விஜயநகர மன்னர்களால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. பண்டைய திராவிட கட்டிடக்கலையின் சாட்சியாக விளங்கும் இக்கோயில் சோழ பேரரசின் கலைத்தன்மையை பறைசாற்றுகின்றது. திராவிட கட்டட கலைப்பாணி என்பது சோழர்களால் தொடங்கி வைக்கப்பட்டதாகும். விஜயாலய சோழன் சோழர்களின் ஆட்சியை தமிழகத்தில் நிறுவிய காலத்திலிருந்தே சோழர்கள் பல கோயில்களை கட்டத் துவங்கிவிட்டார்கள். ஆனால் முதலாம் ராஜராஜனுக்கு முந்தைய சோழகால கட்டடங்கள் ஏனோ பெரியவையாக அமையவில்லை என்றாலும் ராஜராஜன் காலத்திலும் அவன் மகனான ராஜேந்திர சோழன் காலத்திலும் தஞ்சை பெரிய கோயில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் போன்ற அளவில் பெரியதான கோயில்கள் தோன்ற ஆரம்பித்தன. சோழர் கால கட்டட கலைப்பாணியில் அமைந்த பல கோயில்கள் தமிழர் பகுதி மட்டுமல்லாமல் தென்னிந்தியா முழுவதுமே பல்கி பரவி இருந்தது. அந்த வகையில் கர்நாடக மாநிலத்தில் காவிரி நதி இரண்டாக பிரியும் இடத்தில் அமைந்துள்ள ஆலயங்களில் சிறப்பு வாய்ந்ததாக இந்த சிவனசமுத்திரம் பிரசன்ன மீனாட்சி சமேத சோமேஸ்வரர் கோயில் கருதப்படுகின்றது. மத்திய ரங்கா என்று போற்றப்படும் சிவனசமுத்ரா ரங்கநாதர் திருக்கோயிலில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளதால் ஒரே நேரத்தில் 2 கோயில்களையும் பக்தர்கள் தரிசித்து மகிழலாம். இக்கோயிலின் அம்பாள் ஸ்ரீ பிரசன்ன மீனாட்சியின் கருவறையில் ஆதிகுரு சங்கராச்சாரியார் தனது தெய்வீக பிரசன்னத்தால் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்துள்ளது இக்கோயிலுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கின்றது. இக்கோயிலுக்கு 2 வாயில்கள் உள்ளன. அதாவது பிரதான வாயில் கிழக்கு நோக்கியும் பின்புற வாயிலாக மேற்கு நோக்கியதுமாய் அமைந்துள்ளன. இக்கோயிலின் கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கிய நுழைவாயில்களின் மேல் பிரம்மாண்ட நந்திகள் அமைய பெற்று கோயிலின் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்கின்றன. அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய இந்த வாயில்கள் நம்மை பிரமிப்பில் ஆழ்த்துகின்றன.
நுழைவாயில் கடந்து கோயிலினுள் நுழைந்ததும் பிரகாரவலம் மிகவும் விஸ்தாரமாய் காணப்படுகின்றது. நெடிதுயர்ந்த அழகிய கொடிமரமும் பலிபீடமும் அழகுடன் அமைய பெற்றுள்ளது. இதை அடுத்துள்ள கலை வேலைப்பாடுகளுடன் கூடிய சிறு மண்டபத்தில் அழகிய நந்தி தேவர் கருவறையை நோக்கியபடி காட்சி தருகின்றார். பிரகாரத்தில் உள்ள விநாயகர் சன்னதியில் ஆனைமுகன் தனது தோள்களில் சந்திரனையும் சூரியனையும் தாங்கி வித்தியாசமான கோலத்தில் காட்சி தருகின்றார். இந்த இருவரும் சிவசூரியன் என்றும் சிவச்சந்திரன் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். முருகர் சன்னதியில் உள்ள பெருமானோ நமது பழனி முருகனை போன்று நின்ற கோலத்தில் தண்டாயுதபாணியாக காட்சி தருகின்றார். முருக பெருமானின் தலையில் நாக சர்ப்பம் உள்ளதால் இவர் நாகதோஷத்தையும் போக்க வல்லவராய் விளங்குகின்றார். இந்த தலத்தில் தோஷ நிவர்த்தி வேண்டுவோர் வணங்கும் நாகர் சன்னதியும் தனியே அமைந்துள்ளது. இவைகளை கடந்து உள்ளே சென்றால் முன் மண்டபமும் அர்த்த மண்டபமும் எழிலுற காட்சி தருகின்றன. இக்கோயிலில் உள்ள சிற்பங்களும் கல்வெட்டுகளும் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவையாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இக்கோயில் 8ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட மிக பழமையான கோயிலாகவும் கருதப்படுகின்றது. அர்த்த மண்டபத்தை அடுத்து கருவறை அமைந்துள்ளது. அங்கே வாயிலின் இருபுறமும் துவாரபாலகியர் நின்றிருக்க கருவறையில் மூலவரான ஸ்ரீ சோமேஸ்வரர் கனிவுடன் காட்சி தருகின்றார். சுவாமிக்கு பின்புறம் திருவாச்சியுடன் அவரின் தலைக்கு மேலே நாகசர்ப்பம் படம் விரித்து காட்சியளிக்கின்றது. எதிரே சற்று ஒதுங்கிய நிலையில் அழகிய சிறிய நந்தி அமைந்துள்ளது. கௌதம மகரிஷியால் 100 ஜென்மம் வாழும் சாபம் பெற்ற மகாவிஷ்ணு இங்குள்ள சோமேஸ்வரரை வணங்கி சாபம் நீங்க பெற்றாராம். ஆகவேதான் சோமேஸ்வரர் சன்னதிக்கு வெளியே உள்ள மண்டபத்தின் விதானத்தில் மீன் உருவம் செதுக்கப்பட்டுள்ளது. பகவான் மகாவிஷ்ணு மீனாக மாறி சிவபெருமானை எப்போதும் தரிசித்தபடியே இருப்பதாக ஐதீகம். இந்த சிற்பத்தின் கீழே நின்று சிவலிங்கத்தை நோக்கி கேட்கும் எந்த விருப்பமும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இங்குள்ள தட்சிணாமூர்த்தி 2 கைகளிலும் ஜபமாலை வைத்தபடி காட்சி தருவது பக்தர்களால் விசேஷமாக கருதப்படுகின்றது. இக்கோயிலின் அம்பாள் ஸ்ரீ பிரசன்ன மீனாட்சி தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கின்றாள். இங்குதான் அன்னையின் முன்பு ஆதி சங்கரர் சாள கிராமத்தினாலான மேருவை பிரதிஷ்டை செய்தார். இந்த ஸ்ரீசக்கரமானது அம்பாள் முன்பு அவள் கண்கள் நேராக படும்படி அமைக்கப்பட்டுள்ளது விசேஷமாக பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு அன்னையின் கண்கள் பார்க்கும்படி ஸ்ரீசக்கரம் அமைந்துள்ளதால் மீனாட்சி அன்னை சாந்தி அடைந்து பிரசன்னமாக காட்சியளிப்பதாக கூறப்படுகின்றது. சிவனடியாரான திருநீலகண்டர் ஒருமுறை சிவபெருமானை காண கைலாயம் சென்றார். அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியோடு பகடை விளையாட்டு ஆடிக்கொண்டிருந்தார். திருநீலகண்டரோ சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டபடியால் அவர் நேராக சிவனும் பார்வதியும் விளையாடும் இடத்திற்கே சென்று விட்டார். இதை கண்டதும் மிகவும் கோபமடைந்த பார்வதி தேவி சிவனையும் திருநீலகண்டரையும் இழிவுபடுத்தி விட்டாள். சிவபெருமானோ தன் பக்தர் முன்பாகவே தனது மனைவியானவள் இப்படி அவமானப்படுத்துகின்றாளே என்று கோபமுற்று கைலாயத்தில் வாழ தகுதியில்லை என்று கூறி பார்வதியை காளி ரூபமாய் மாற்றி பூலோகத்தில் அலையச் செய்தார். அவ்வாறு காளியாக மாறிய பார்வதி தேவி இந்த சிவனசமுத்திரம் பகுதியில் வாழ்ந்த மக்களை துன்புறுத்தி வந்தாள். அப்போது இப்பகுதிக்கு பாலகனாக வந்த ஆதிசங்கரின் முன்பு கூடிய பொதுமக்கள் தங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என அவரிடம் முறையிட்டார்கள். இதை கண்ட ஆதிசங்கரர் அவர்களை காக்கும்படி உளம் கொண்டு சாள கிராமத்தினாலான ஸ்ரீசக்கரம் ஒன்றை செய்து அகாராந்தி சகாராந்தி மற்றும் அன்னையை சாந்தப்படுத்தக்கூடிய அனைத்து மந்திரங்களையும் அதில் பொறித்து அதை காளியின் கண் பார்வை படும்படி அவள் முன்பு வைத்தார். அந்த சாள கிராமத்தினாலான ஸ்ரீசக்கரம் இன்றும் பிரசன்ன மீனாட்சி முன்பு அமைந்துள்ளதை நாம் காணலாம். இக்கோயிலில் காலை 7 மணி முதல் பகல் 1:30 மணி வரையிலும் மாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம். ஞாயிறு, செவ்வாய்,
மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் திரளான பக்தர்கள் இக்கோயிலில் தரிசனம் செய்கின்றனர். ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவம் வெகு விமரிசையாக இக்கோயிலில் கொண்டாடப்படுகின்றது. பெங்களூருவிலிருந்து சென்னப்பட்டனா வழியாக பேருந்து மற்றும் ரயிலில் சுமார் 125 கிலோமீட்டர் பயணித்து சிவனசமுத்ரா ஸ்ரீ சோமேஸ்வரர் திருக்கோயிலை சென்றடையலாம். இதேபோல் மைசூருவிலிருந்து சுமார் 76 கிலோமீட்டர் பயணித்தும் இந்த திருத்தலத்திற்கு சென்று வரலாம். குடும்ப ஒற்றுமை, உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை அள்ளித்தரும் சிவனசமுத்திரம் ஸ்ரீ பிரசன்ன மீனாட்சி சமேத ஸ்ரீ சோமேஸ்வரர் திருக்கோயிலை தரிசனம் செய்து வாழ்வில் வளம் பல பெறுவோம். வாருங்கள். ஸ்ரீ சோமேஸ்வரர் திருக்கோயில், சிவனசமுத்ரா. உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில்.